என்ன விவாகம்? நித்திய விவாகம். இது ஏதோ ஒரு சாதாரண விவாகம் கிடையாது. நித்திய விவாகம், முடிவில்லாத ஒரு விவாக வாழ்க்கை. இந்த பூமியில நாம் செய்கிற திருமணங்கள் எல்லாம் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவர்கள் கணவன் மனைவி, மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவர்கள் கணவன் மனைவி. ஆமா, இதுல சரீரம் செத்து போகும்போது அவர்கள் மனைவியை இழந்தவர்களோ கணவனை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இது உலகத்தில் நடக்கிற ஒரு சரீர விவாகம். ஆனா இங்கே சொல்லப்படுகிற இந்த விவாகம் என்ன விவாகம் அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 19-20 அது நித்திய விவாகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய கிறிஸ்து தன்னுடைய மனைவியாகிய மணவாட்டியாகிய சபையை அவர் எப்படி தெரிந்து கொள்கிறார் என்றால், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்திருக்கிறேன். எப்படின்னா, என்னுடைய நீதியின் வசனத்தினால, என்னுடைய அதாவது வேதாகமத்தில் உள்ள நியாயத்தினாலோ, உங்க மேல நான் வைத்த அந்த கிருபையினாலோ, உங்க மேல வைத்த அந்த உருக்கத்தினாலோ, உங்க மேல நான் வைத்த அந்த இரக்கத்தினாலும் உங்களை எனக்காக நான் நியமித்திருக்கிறேன். என் மணவாட்டி சபையே, உன்னை நான் அற்ப நேர திருமணத்திற்காக நியமிக்கல, ஏதோ ஆசைக்காக நான் உன்னை நியமிக்கல. நீ என்னோடு கூட நித்தியமாக நித்திய தேவனோடு நித்திய ராஜ்யத்திலே வாழும்படியாக உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன்? நியாயமாய், கிருபையாய், உருக்கமாய், இரக்கமாய், நான் மனதிருக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அதனாலே உண்மையிலே கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படி, நீதியின் நியாயத்தின்படி, தேவ வசனத்தின்படி நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? நீ பாவி என்று, அசுத்தன் என்று எதெல்லாம் பாராதபடி என் இரத்தத்தினாலே உன்னை சுத்திகரித்து நீதிமானாய் மாட்டி உன்னை என்னை அறிந்து கொள்ளும்படியாக உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து வைத்திருக்கிற. நீ என்ன செய்ய அப்படின்னா, இப்ப உன்னை நான் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைத்துட்டேன். எதற்காக? சபையே, நித்திய விவாகத்திற்காக உன்னை நான் என்ன செஞ்சிட்டேன்? நிச்சயம் பண்ணிட்டேன். இப்ப நீ என்ன செய்ய போற அப்படின்னா, திருமணம் நடக்கிற நாள் வரைக்கும் நீ என்னை என்ன செய்யணும் அப்படின்னா, ஓசியா 2:20 சொல்லுது, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வாய், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அப்ப தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உன்னைய என்னுடைய திருமணத்திற்காக, நித்திய விவாகத்திற்காக குறித்த காலத்துல நடந்து போற விவாகம் கிடையாது. இது நித்தியமாய் வாழக்கூடிய திருமணத்திற்காக மணவாட்டி சபையை உன்னை நான் நியமித்திருக்கிறேன். எப்படி நியமித்திருக்கிறேன் அப்படின்னா, நித்திய விவாகத்திற்காக, நீ என்னை அறிந்து கொள்வதற்காக. எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, பிள்ளையே, யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் காணப்பட வேண்டும். எப்படி ஒரு மனைவி தனக்கு நியமிக்கப்பட்ட, திருமணத்திற்கு நியமிக்கப்பட்ட தன்னுடைய கணவனை அந்த நிச்சயார்த்தத்தில் இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? திருமண நாள் வரைக்கும் இடைப்பட்ட நாள்ல அந்த கணவனுடைய ஆசை என்னதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், கணவனுடைய ஆசை இதெல்லாம் மனைவி கேட்கிறா. மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கணவன் கேட்கிறாங்க. இதைத்தான் ஒருவர் என்ன செய்யறாங்க? பேசி ஒருவருடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை நித்திய விவாகத்துக்கென்று நம்மை உண்மையாய் நியமித்து இருக்கிறாங்க. நீ என்னை அறிந்து கொள்வாய், நீ என்னை அறிந்து கொள்வாய் அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு நாம் என்ன செய்யணும்? அடையணும். சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக என்ன செய்யணும்? காணப்படணும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்தியத்தை இன்றைக்கு அதாவது அறிய வேண்டிய பகுதியில ஜனங்கள் அறிவதில்லை. யோவான் 8வது அதிகாரம் 43வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாததினாலே அல்லவா? அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் என்ன செய்யணுமா? அடைய வேண்டும். ஆனா இன்னைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையல. நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை நம்முடைய மனவாளனை எப்படி நாம் அறிந்து கொள்வோம் அப்படின்னா, நம்முடைய மனவாளனாகிய கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறார்னா, ஆதியிலே எப்படி இருந்தது? வார்த்தை
இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. சரியா? யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது 14வது வசனம். அது எப்படி? அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து, கிருபையினால, உருக்கத்தினால, இரக்கத்தினால நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொண்டேன். அப்ப தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினால சத்தியத்தினால நீ என்னை அறிந்து கொள்வாய். இந்த நிச்சயார்த்தம் பண்ணப்பட்ட, என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட நாளில் இருந்து திருமணம் நடக்கிற இந்த நாள் வரைக்கும் ஒரு மனைவி உலக பிரகாரமான கணவனுடைய காரியங்களை, மனைவியுடைய காரியங்களை மாறி மாறி அவர்கள் அறிந்து கொள்கிறார்களோ, அதே போல மனவாட்டி சபையே, நீ அறிந்து தேவனை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு நம்மளை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே, பாவமில்லாத, கரையில்லாத, குற்றமில்லாத ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்திருக்கிறாங்க? உருக்க இரக்கமாக நீதி நியாயத்தின்படி நாம் தண்டிக்கப்பட வேண்டிய நம்ம, அதாவது முற்றிலும் பாதாளத்திற்கு போக வேண்டிய, நரக ஆக்கினைக்கு போக வேண்டிய நம்மை அவர் ரத்தத்தினாலே, கிருபையினாலே, உருக்க இரக்கத்தினாலே, மனதுருக்கத்தினாலே அவர் நம்மை தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி நம்மை எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக அவர் வார்த்தையா இருந்த தேவன் என்ன செய்தாங்க அப்படின்னா, மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வந்து வாசம் பண்ணி இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறாங்க. மனவாட்டி சபையே, நீ தேவனை அறிந்து கொள்வாயாக. தேவனை எப்படி அறிந்து கொள்வாயாக? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஊழியம் செய்த நாட்களிலே கேட்கிறாங்க, என்னுடைய வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாததினாலே அல்லவா? தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய அவருடைய வசனத்தை கேட்க இன்றைக்கு அநேகருக்கு என்ன கிடையாது? மனதில்லாமல் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவருடைய உபதேசத்தை கேட்கிறதற்கு ஜனங்களுக்கு என்ன கிடையாது? மனதில்ல. அப்ப தேவ பிள்ளையை எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, சத்தியத்தின் மூலமாக, வேதத்தில் இருக்கிற வசனங்களின் மூலமாக, அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை மூலமாக. எல்லா பழைய ஏற்பாடு இதெல்லாம் போய் நோண்டி அங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறத விட கிறிஸ்து இயேசுவுடைய உபதேசம் என்ன? கிறிஸ்து இயேசுவுடைய உபதேசம் என்ன? உன்னத பாட்டு 2:14 சொல்லுகிறது, கன்மலையின் வெடிப்புகளில், சிகரங்களில், மறைவிடங்களில் தங்குகிற புறாவே. கன்மலையின் வெடிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவ பிள்ளையை, கிறிஸ்து இயேசுவுடைய உபதேசம், அதுதான் கன்மலையின் வெடிப்பு. அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ள எப்படின்னா, இந்த கன்மலையின் வெடிப்புகளில், சிகரங்களில், மறைவிடங்களில் கிறிஸ்துவுடைய உபதேசம் என்கிற அந்த அவருடைய அந்த வெடிப்புக்குள்ள, அந்த பகுதிக்குள்ள, நாம் மறைவிடங்களுக்குள்ள, அந்த சிகரங்களுக்குள்ள தங்குகிற புறா. அந்த புறா தான் யாரு அப்படின்னா, அவதான் ஒரு உத்தமி. அப்ப தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்குள்ள, அவருடைய உபதேசத்தை அறிய மனதில்லாமல் இருக்கிற என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே, நீ முதல்ல வாஞ்சா இருந்த, இப்ப வாஞ்ச இல்லாம இருக்கிறையே. நான் உன்னை என்னுடைய நித்திய விவாகத்துக்காக உன்னை நான் நியமித்திருக்கிறேனே. கிறிஸ்து என்கிற உபதேசத்தை அறிகிற அறிவுக்குள்ள வந்தா தானே எப்படி ஒரு திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்ட பெண்ணானவள் தன் கணவனுடைய ஆசைகள் என்ன, அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, ஒரு கணவன் தன் மனைவி, எதிர்கால மனைவியுடைய எது ஆசை, எது பிடிக்கும், எது பிடிக்காது என்று அவர்கள் மாறி மாறி, ஆமா, போன்ல காத்துல என்ன செய்கிறாங்க? ஏர்போனை மாட்டிட்டு மணிக்கணக்காய் பேசி ஆரவார ஆர்ப்பரித்து மகிழ்ந்து களி கூறுகிறதை போல தேவனுடைய பிள்ளையே, மனவாட்டி சபையே, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, நீதியின்படி வாழ்கிறது, பரிசுத்தமாய் வாழ்கிறது, கிறிஸ்துவுடைய உபதேசங்களிலே. கன்மலையின் வெடிப்பு எந்த கன்மலை? ஞான கன்மலை ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பகுதிக்குள்ள நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும்.